பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்கிறார். தூய ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அந்த தூய ஆவியானவர் வரும்பொழுது முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அது மட்டுமல்ல, அப்பொழுதுதான் நீங்கள் என்னுடைய பணியை முழுமையாக அறிந்து கொள்வீர்கள் என்று ஒரு சிறப்பானதொரு நம்பிக்கையை கொடுக்கிறார். இந்த நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? பல நேரத்திலே நாம் வாழ்கிற போது இருக்கக்கூடிய நபர்களையும் அவருடைய மேன்மையும் நாம் புரிந்து கொள்வது கிடையாது. அவருடைய அந்த இல்லாத ஒரு சூழ்நிலையில்தான் அவருடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்கிறோம் என்பது யதார்த்தம். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே கூட ஆண்டவர் இயேசு வலியுறுத்தி சொல்கிறார். இயேசுனுடைய அந்த 3 ஆண்டு கால பணி வாழ்வில் பார்க்கிற பொழுது அந்த பாமர மக்கள் மீன் பிடிக்கக்கூடியவர்களை தன்னுடைய அன்பு சீடர்களாக தேர்ந்தெடுக்கிறார். அந்த சீடர்களுக்கு பலவற்றை அவர் கற்பிக்கிறார். இயேசுவே ஒரு போதகராக, ஒரு வழிகாட்டியாக அல்லது ஒரு ஆசானாக இருந்து எவ்வளவு தன்னுடைய சீடர்கள் தன்னை புரிந்து கொள்ளாது இருக்கிறார்கள் என்பதை குறித்து வேதனை அடைவதை நற்செய்தியின் பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். தான் இந்த உலகிற்கு எதற்காக அனுப்பப்பட்டேன், தனக்கும் தந்தைக்கும் உள்ள அந்த உறவு என்ன, தான் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதால் தான் சந்திக்கக்கூடிய சிலுவை சாவு, பாடுகள், இறப்பு பற்றியெல்லாம் அவர் பேசுகிற இறப்புகளை பற்றியெல்லாம் அவர் பேசுகிற போது அந்த சீடருடைய மனப்பான்மை என்னவோ இந்த உலக காரியங்களை பற்றியதாகத்தான் இருந்தது. பல நேரத்திலே தன்னுடைய சாவை முன்குறித்து வைத்து அவர் சொல்லுகிற பொழுதெல்லாம் தான் அடையக்கூடிய அந்த வேதனை பற்றி அவர் பகிர்ந்து கொள்கிற பொழுது அந்த சீடருடைய மனப்பான்மைகள் எல்லாம் தங்களில் யார் பெரியவர், தனக்கு அடுத்ததாக அவருக்கு அடுத்தது தனக்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அமரக்கூடியவர்கள் யார் 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 பெரியவர் என்கின்ற அந்த போட்டி, பொறாமை, இந்த உலக பற்றி எண்ணங்கள் தான் அவருடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருந்ததை ஒழிய இயேசு சொன்ன ஒன்றும் அவருடைய வாழ்விலும் காதிலும் நுழையவே கிடையாது. எனவே தான் மிகுந்த வேதனையோடு இன்னும் எவ்வளவு காலம் உங்களோடு நான் இப்படி போராட முடியும் என்றெல்லாம் அவர் புலம்புவதை நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் கடைசியிலே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, தூய ஆவியானவரை நான் அனுப்புவேன். தூய ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது நீங்கள் என்னை அறிந்து கொள்வீர்கள் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தை அவருடைய இறப்பு, உயிர்ப்பு, பிறகு அந்த பெந்தகோஸ்து பெருவிழாவிற்கு பிற்பாடுதான் முழுமையாக நடந்தேறுவதை பார்க்கிறோம். எந்த ஒரு பாமர மக்கள் யாரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்திருந்தார்களோ, தூய ஆவியானவரை பெற்ற பிற்பாடு துணிவோடு நீங்கள் தான் அவரை கொன்றீர்கள் என்று மிக பகிரங்கமாக அந்த யூதர்களை பார்த்து சொன்னார்கள். அவர்களுடைய குற்றங்களை, அவர்களுக்கு தவறுகளை சுட்டி காட்டிய போது பலர் மனமாறினார்கள். 3000 5000 பேர் மனமாற்றம் பெற்றார்கள். அந்த 12 அப்போஸ்தலர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை இன்றைக்கு பெரிய ஆலமரமாக இருக்கிறது. அதையும் தாண்டி யார் ஒருவருக்காக பயந்து ஓடினார்களோ அவர்களை துச்சமாக மதித்து தங்களுடைய உயிரையும் கொடுத்து வேத சாட்சிகளாக அவர்கள் இருந்தார்கள். காரணம், இயேசுவை பற்றி தூய ஆவியானவர் வெளிப்படுத்திய எல்லா உண்மைகளையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். எனவே தான் அவர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இயேசுவை பற்றி அவர்கள் முழுமையாக அறிந்து கொண்டு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் பார்க்கிற வேளையிலே பல நேரத்தில் இதைத்தான் நாமும் செய்து கொண்டுகிறோம். அந்த சீடர்களைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மோடு இருக்கக்கூடிய இந்த உறவுகளை நாம் மறந்து விடுகிறோம். உறவுகளை புரிந்து கொள்வது கிடையாது. குறிப்பாக பெற்றோரை நாம் புரிந்து கொள்வதே கிடையாது. ஆனால் அவர்கள் இல்லாத போதுதான் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து ஆதங்கப்படுகிறோம், அங்கலாய்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இருக்கின்ற போதே இருக்கின்ற நபர்களை
அவர்கள் நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம். அவர்களை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சிடுப்போம். சமீப நாட்களிலே அந்த வாட்ஸ்அப்பில் அப்பாக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பிள்ளைகளுடைய சூழலை பற்றி அழகான ஒரு செய்தி வெளிப்படுகிறது. ஒவ்வொரு குழந்தையும் பிறந்த பிற்பாடு 5 12 வயது வரை அந்த அப்பாக்கள் தான் ஹீரோவாக இருக்கிறார்கள். ஆனால் அதே 13 டீனேஜ் அவர்களுக்கு தொடங்குகிறது என்று சொன்னால், அதிலிருந்து கல்லூரி வாழ்க்கை முடிகிற வரை அந்த அப்பாக்கள் ஏதோ ஒரு பங்காளிகளாக மாறிவிடுகிறார்கள். அவர்களுடைய அந்த கண்டிப்பு, அவருடைய கட்டுப்பாடு எல்லாம் நமக்கு வேதனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பிறகு வருகிற பொழுது கல்லூரி படிப்பை முடித்து திருமணம் வாழ்வு புரிகிற வரை தன்னுடைய தாயிடத்திலே உங்கள் வீட்டுக்காரரை பார்த்துக்கோ, அல்லது அந்த ஆள் பண்ணுறது சரியில்லை, இப்படிப்பட்ட அப்பா என்ற ஸ்தானம் போய் அந்த ஆள் என்ற சொல்லக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. ஆனால் அதே பிள்ளைகள் திருமணம் புரிந்து குழந்தையை பெற்று ஒரு தகப்பனாக மாறுகிற பொழுதுதான் தன்னுடைய தந்தை அங்கே தெய்வமாக தெரிகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இதுதான் யதார்த்தமான ஒரு சூழலாக இருக்கிறது. எனவே நாம் வாழுகிற இந்த சமுதாயத்திலே ஆண்டவரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வோம். நமக்கு இறைவன் கொடுத்த உறவுகளை இருக்கின்ற போதே நேசிக்கக்கூடிய மக்களாக இருக்க தூய ஆவியானவர் நமக்கும் துணை புரிய வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனே நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.